Sorry. ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு ஜோக் இப்போ நடந்து போச்சு. என்னென்னா, எனக்கு இந்த தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாடா. ஸோ நான் நல்லா தூங்கிட்டேன். நான் ஈவினிங்கை மார்னிங் நினச்சிக்கிட்டேன். அவங்கள கேட்டேன், என்னம்மா அது காப்பி பழுத்தே காப்பி கலந்து கொண்டு கொடுக்குறீங்களே அப்படின்னு. அவங்க எதுவுமே சொல்லாமல் வெறுமை பேஸ்ட்டு ப்ரெஷ் எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. சரி, நான் தேய்ச்சிட்டு இது பண்ணிவிட்டு காஃபி சாப்பிட்டுட்டு என் பொண்ணுக்கு யூஸ்வலாக எழுந்தவுடனே போடுவேன். அதே மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் சரி ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் சரி இப்போ இன்றைக்கி சண்டே ஈவினிங் தானே, அதனால் சண்டே ஈவினிங் தானே, அதனால் சண்டே மார்னிங் தானே, அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிட்டோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஃபோன் போடலாம், இப்போ போட வேண்டாம் அப்படின்னு இருந்தேன். பட் பார்த்தா ஆக்சுவலாக அவகிட்டேருந்தே வந்துடுத்து. அவள் என்ன சொன்னான்னா, என்னம்மா பண்ணின்னு இருக்க அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன், இல்லடி இப்போ தான் பல் தேய்ச்சிட்டு காஃபி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டுருக்கேன். என்ன பல் தேய்ச்சிட்டு காஃபி சாப்பிட்டியா? பல் தேய்க்கிறது நல்ல விஷயந்தான், அதை பற்றி எந்த இதுவும் இல்லை. பட் ஆனால் அது ஈவினிங்மா உன்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்டால், ஆமாம்மா எனக்கு தெரியலையே, நான் அந்த நல்லா தூங்கி டீப் ஸ்லீப் போனதுனால எனக்கு பகலாக ராத்திரியான்னு தெரியலம்மா. இப்போ தான் அவங்களுக்கு கூட காஃபி கொடுத்தாங்க. அப்புறம் சரின்னு அது சண்டே மார்னிங் நினச்சிட்டு சரி ஹாப்பி சண்டே அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் போட்டுட்டேன். சாரி, என்னை மன்னிச்சுடுங்கோ, நாளைக்கு தான் சண்டே. அதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த தூக்கத்தில் அப்படியே ட்ரௌசியாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. ஸோ இப்போ தான் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இனிமேல் தான் அது பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லோரும், என்னடா முன்னாடியே போட்டுவிட்டாளே அப்படின்னு. அந்த இதுதான் மிஸ்டேக்கு, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். தொடரும்.